நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலி இது வந்து தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹேவ் எவர் டன். அது வந்து தெரியாமல் நான் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாய் காலி ஹியர் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோ ரைட் வித் காலி. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழில் பார்த்த மாதிரி நம்ம வண்டியோட சர்வீஸ் பண்ண போகிறோம். வண்டி பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சர்வீஸ் வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல்கம் எனக்கு வந்திருக்கு. அதாவது 1.5 வியூஸ் கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 1.5னா 1500 வியூஸ் நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பெரிய லாங் வீடியோ. ஏன்னா வந்து நான் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள எப்படியாவது பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் அதில் சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் இந்த வீடியோ சொல்லலான்னு நான் ட்ரை பண்ணலான்னு இந்த வீடியோ எடுக்கிறேன். பிகாஸ் சர்வீஸ் வீடியோ நம்ம ஒன்று போட்டோம். இந்த வீடியோ வந்து அதை சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இதில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கை வந்து உங்ககிட்ட நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். பிகாஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் பண்ண தப்பை வந்து கரெக்ட் பண்ணி அதை உங்ககிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்கள். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்ஜின் ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே சேஞ்ச் பண்ணலாம். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய பேண்டமிக் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக் ஷாப்லாம் வந்து போக முடியுமான்னு தெரியல. நிறைய இடத்துல மெக்கானிக் ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஸ்பேர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அவங்க வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் நீங்களாவே உங்கள் கையால் நீங்கள் வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணலாம். நான் பண்ணக்கூடிய சர்வீஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் உங்கள் வீட்டில் பண்ணி அதை வந்து நீங்கள் எனக்காக வந்து சப்போஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ணுறக்கூடிய சர்வீஸை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் நம்ம பேஜை வந்து நீங்கள் டேக் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து ஷவுட் அவுட் கொடுப்பேன். அண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஹானராகவும் இருக்கும். லைக் என்னோட வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பர்டிகுலர் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் உங்கள் வண்டியில், அதாவது நான் சொல்கிறது வந்து ஹிமாலயன் தான் சொல்கிறேன். பட் நீங்கள் எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே வந்து ஃபண்டாக தான் சர்வீஸ் ஆயில் மாற்றுறதுக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு இதை வந்து எனக்காக பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் எனக்கு ஒரு இன்னும் அடுத்த வீடியோஸ் நிறைய டிஐ வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் நம்ம பேஜை வந்து டேக் பண்ணி நீங்கள் அவங்க ஃபோட்டோ போடுங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஆயில் மாற்றுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இது வந்து ஒரு ராச்செட். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு டார்க் ராச்செட்டு. இதை பார்த்தீங்கன்னா வந்து 22 mm சாக்கெட். இது ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இது ஒரு டூல் பாக்ஸ் வந்து இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்ச ஐகார்டில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல்ஸு. இதில் கிட்டத்தட்ட வந்து சின்ன இதுலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நிறையா இதில் இருக்கனால உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காமிக்க முடியாது. நான் வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா 5100 மோட்டரோட 15W50 செமி சிந்தட்டிக் தான். இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களோட வந்து மேனுவலே கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை பற்றி நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸ் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேனுவல் கேட்டிங்க. அதாவது ராயல் என்ஃபீல்டோட பார்ட் நம்பர் எல்லாம் மேனுவல். நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்ட 2-3 வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேனுவலோட PDF கூகுள் டிரைவ் வந்து இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேனுவலோட வந்து கூகுள் டிரைவ் மேனுவல் வந்து PDF ஃபைல் கூகுள் டிரைவ் இருக்குது. அதாவது மேனுவல் ப்ளஸ் ஸ்பேர் பார்ட்ஸோட பார்ட் நம்பர் ரெண்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 570 rupees ஆகுது. அண்ட் செமி சிந்தட்டிக் தான். இதுதான் நான் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிக்விட் மோட வந்து ஒரு அடிட்டிவ் ஷூட்டர் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது MOS2 ஷூட்டர். ஸோ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட என்ன யூசேஜ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இதோட யூசேஜ் வந்து நான் ப்ராக்டிகலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச நான் ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது இதோட யூஸ் என்ன, இதோட பர்பஸ் என்ன, இது என்ன மெட்டீரியல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ராக்டிகலாகவே நான் காமிச்சிருக்கேன். இது போட்டால் என்ன வண்டியில் வந்து டேப் அண்ட் வாஷன் எப்படி குறையுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வச்சிருக்கேன். ஒரு பழைய கண்டெய்னர் மாதிரி இந்த போல்ட்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணாலே ஆயிலாம் கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்து ஆயில் ட்ரைன் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஒரு கவர் இருந்தாலே போதும். பட் எங்கிட்ட கவரில் ஒரு ப்ராப்பரான கவர் என்கிட்ட இல்லை, க்ளீனான கவர். ஸோ இந்த கிளாஸ் வந்து பேப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ராயல் என்ஃபீல்டை வந்து இந்த ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம வந்து இதில் போட போகிறேன். பிகாஸ் ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம இதில் போட்டு வச்சா தான் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து கொஞ்சம் ஊறும். பிகாஸ் ஆயில் ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் இதில் வந்து செய்யப்பட்டது. ஸோ அதனால் இதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதில் போட்டு வச்சிடலாம். லைக் அது வரைக்கும் கொஞ்சமாக ஊறும். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ இதில் வந்து போட்டு இந்த ஆயிலை வந்து கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆயில் வந்து நான் ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஊறிட்டு பாருங்கள், பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வண்டியில் வந்து ஆயில் ஃபில்டர் போட்டோம்னா நம்ம வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து இப்போ வீடியோ ஃபுல்லாக தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த பபிள்ஸ்லாம் வரக்கூடாது அதில் ஆயில் போட்டதுக்கப்புறம் வண்டி ரன்னிங்கில். ஸோ அதனால் அது வந்து க்ளீனாக ப்ராப்பராக வந்து இப்போ ஆயில் வந்து ஊற வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். இதை வந்து ஓரம் வச்சிடலாம்.
நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த ஆயில் வந்து 15W50, அதாவது மோட்டலோட வந்து 500 ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க 6000 கிலோமீட்டர் நான் யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த கம்பெனி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் அதாவது ராயல் என்ஃபீல்டு வந்து 5000 கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஜின் ஆயில் வந்து மாற்றிடணும். அதாவது அவங்க கொடுக்க ஒரு கன் மெட்டல் ஆயில். பட் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 6000 கிலோமீட்டர் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 6800 கிலோமீட்டர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். இதை வந்து 10000 கிலோமீட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆயில் ட்ரெயின் ஆகிட்டு நான் இது ரெண்டுமே இந்த 2 போல்ட்டையும் கழட்டி உள்ள அந்த ஸ்டெய்னர் இருக்கும், அதை நான் எடுத்துடுறேன். ஸ்டெய்னருங்கிறது ஒன்றுமே இல்லை கைஸ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும். அதாவது ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸு, அந்த கம்போசிட் விஷயம்லாம் இருக்குது தெரியுமா, அந்த மண் டஸ்ட் எல்லாமே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் பண்ணுறதை தாண்டி இந்த ஸ்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி மறுபடியும் பார்த்தீங்கன்னா சம்புக்குள்ளே வந்து அந்த ஆயில் வந்து விழுகும். இந்த மாதிரி ஸ்டெய்னர் ஒன்றுமே இல்லை, நம்ம டீ வடிப்போம் தெரியுமா, சலாடா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம சேஞ்ச் பண்ணோம், ரெண்டு சர்வீஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். முடிஞ்சால் ஒரு சர்வீஸ்க்கு சேஞ்ச் பண்ணி இப்போ ஸ்பேர்ஸ் கிடைக்காத ஒரே காரணத்தினால நான் அதை வந்து மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், இந்த ஸ்டெய்னரை வந்து க்ளீன் பண்ணி இப்போ வந்து அந்த கேட்டை வந்து லாக் பண்ணுறோம். ஆக்சுவலி ஸ்பேனர் சொல்லுவாங்க, கட் ஸ்பேனர், அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணால் போல்ட் வந்து அடிபட்டுரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி சாக்கெட் யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போல்ட் வந்து அந்த நட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நட் அண்ட் போல்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இந்த எட்ஜெல்லாம் வந்து அடிபடாது. நீங்கள் ரிங் ஸ்பேனர் போட கூட சம்டைம்ஸ் அடிபடும். பட் ரிங் ஸ்பேனர், அதாவது இது ராச்செட் வாங்க முடியலன்னா நீங்கள் ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்ணலாம். பட் அந்த இதை யூஸ் பண்ணாதீங்க, கட் ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா ரொம்ப அடிப்படும். அவ்வளோதான், முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஆயில் ஃபில்டர் க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஆயிலை வந்து ஊற்றிடலாம். ஸோ கைஸ், அதே மாதிரி தான் சேம் அதே ரேச்செட் தான், 8 நம்பர் சாக்கெட்டு. ஸோ அதே தான் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஆயில் மாற்றுறதுக்கு சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா 500-600 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் சண்டேஸில் நீங்கள் வீட்டிலே உட்காந்து வந்து இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஒன்றும் பெரிய வந்து கம்பு சுற்றுற வேலைலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஆயில் ஃபில்டரோட டோர் டக்குன்னு வெளியே வர மாதிரி இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங் தெரியுது உங்களுக்கு, ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த அமுக்கிட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதான் அந்த பேக்கிங் வச்சுங்க. இந்த பேக்கிங் வந்து அடிபடாமல் இருக்கணும். இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது அடிபடாமல் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 2 சர்வீஸ் கூட பேக்கிங் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதான் பழைய ஆயில் ஃபில்டர் பாருங்கள், எவ்வளோ கருப்பாயிடுச்சு பாருங்கள். ஸோ என்ன பண்ணாலும் சரி, ஆயில் ஃபில்டரும் ரெண்டுமே சேர்த்து மாற்றுங்க. சில பேர் சொல்லுவாங்க 2 சர்வீஸ்க்கு ஒரு ஆயில் ஃபில்டர் மாற்றலான்னு. உங்களுக்கு இன்ஜினோட லைஃப் வந்து வேணும்னா கண்டிப்பாக ஆயில் ஃபில்டர் வந்து ஒவ்வொரு சர்வீஸ்க்கு மாற்றிடுங்க. 98-99 ரூபா தான் இது. ஆரியோட ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து பெரிய ஒன்றும் இது கிடையாது. ஸோ ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து புது ஆயில் ஃபில்டர் போட போகிறேன். ஸோ இது வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ கைஸ், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், புது ஆயில் ஃபில்டர் வந்து உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் இருக்குது தெரியுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கு. ஸோ இது நீங்கள் எப்படி வச்சாலும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாட்டிடலாம். அண்டு இதை அப்படி செட் பண்ணிட்டு டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 3 போல்ட் இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த பெரிய போல்ட் வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கும், அந்த பெரிய போல்ட்டு அதை வந்து கீழே வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸோ பேக்கிங் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ அதை வந்து பார்த்து வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் அந்த இன்ஜினோட வந்து கேப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆயிலை ஊற்றிடலாம். பட் அந்த ஆயிலை ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆக்சுவலி இது வந்து தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹேவ் எவர் டன். அது வந்து தெரியாமல் நான் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அதுதான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஹிமாலயனோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.8 லிட்டர்ஸ், நாட் 2.3 லிட்டர்ஸ். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சர்வீஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது என்கிட்ட நான் ஒரு சில மெக்கானிக்ஸ், என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி அவங்க வந்து ராயல் என்ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ எனக்கு இந்த 2 டவுட் இருந்துச்சு. பிகாஸ் நான் 1.8 தான் நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டர் ஊற்றின போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2.3 லிட்டர்னு சொல்லி எனக்கு வந்து இன்வாய்ஸ் பண்ணியிருக்காங்க பில்லு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு கன்ஃபியூஷன். அவங்கள்ட்ட கேட்கும்போது இல்லை 2.3 தான். ஆக்சுவலி 2.3 பார்த்தீங்கன்னா கிளாசிக் மட்டும்தான் 2.3, பிகாஸ் அதோட சம்ப் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.8 லிட்டர்ஸ் தான் ஊற்றணும். 1.8 to 2 லிட்டர்ஸ் நீங்கள் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். நான் 2.5 லிட்டர் ஊற்றி அது ஒன்றும் ஆகும் இன்ஜினுக்கு. பிகாஸ் ஓவராக இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஊற்றணும். பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஓவராக தண்ணி குடிச்சேன்னு ஆகும், தொண்டைக்கு மேலே போயிடும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் இது ஓவராக ஊற்றினீங்கன்னா ஸ்ட்ரோக்கு வந்து அந்தளவுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அதை வந்து நான் முடிஞ்ச இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், ஓவராக இன்ஜின் ஊற்ற என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஸ்டேக் தான் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணேன். அண்ட் இந்த வீடியோ நான் வந்து அந்த கரெக்ட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அந்த லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 1.8 தான் ப்ரோ, 1.8 தான் ப்ரோன்னு. அதுதான் உண்மை. 1.8 to 2 லிட்டர்ஸ், அதாவது 1.8 வந்து எக்ஸாக்டாக ஊற்றணும். 2 அந்த 200 நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டாப் அப், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் டாப் அப் பண்ணுவாங்க அந்த ஆயில் வந்து செக் பண்ணிட்டு. ஸோ அதுதான் அந்த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹவ் எவர் டன். ஸோ அதுதான் நான் இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயில் இப்போ நான் வந்து ஊற்றிடுறேன். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு ஆயில் வந்து நான் ஃபுல்லாக ஊற்றுறேன், அதை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த ஆயில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் தெரியும் பாருங்கள் மேலே வர நம்ம வந்து 1 லிட்டர் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 800 ml வந்து ஊற்றணும். இந்த ஒரு கேன் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ 800 லிட்டர் பார்த்தீங்கன்னா மீதி 200 ml வந்து மிஞ்சும். ஸோ இதே நம்ம ஊற்றிடலாம் இப்போ. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ 1.8 லிட்டர் வந்து இதில் வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றியாச்சு. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள், உங்களுக்கு லெவல் தெரியும். இது லாக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஒரு அடிட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதே நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இதை நம்ம உள்ள போட்டு இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஆகிடும். ஸோ நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். இந்த ஷூட்டரோட வந்து யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா விஸ்கோசிட்டி, ஆயிலோட விஸ்கோசிட்டி வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிலோட விஸ்கோசிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஹீட் ஆச்சுன்னா ஆயிலை வந்து தண்ணி மாதிரி ஆகக்கூடாது. தண்ணி மாதிரி ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற நாய்ஸஸ்லாம் அதிகமாக வரும். பிகாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனில் ஓடும் தெரியுமா. ஸோ அதனால் அந்த நாய்ஸ்லாம் வராமல் இருக்காக இந்த இது. ஸோ இதே இப்போ நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். சரிங்களா, பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கோட்டிங், ஐ மீன் இதில் இருக்கிற ஒரு MOS2 மேக்னீஸ் சம்திங். இது நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ ப்ராப்பராக இந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், அவ்வளோதான். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வண்டி வந்து இப்போ நம்ம வந்து ஐடில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரேஸ் கொடுக்கூடாது, அப்படியே விடுங்க. இன்ஜின் ஆயில் பாருங்கள் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக இப்போ சர்க்குலேட் ஆகும் இன்ஜின் ஆயில் வந்து. எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும் மெயினு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்ஜினில் வந்து எங்கேயுமே லீக்கேஜ் எதுவுமே கிடையாது, பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 16,830 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்வீஸ் ஒரு இண்டிகேஷன் தெரியும் பார்த்தீங்களா. இது வந்து ஆஃப் பண்ண ஆக்சுவலி நிறையா சர்வீஸ் சென்டர்ல வந்து மறந்துடுவாங்க, சில பேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு எப்படி பண்ணுன்னு சொல்லி நான் வந்து வேற ஒரு வீடியோ சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் டிப் ஆஃப் வீக்கில் அதை சொல்கிறேன். இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ணிடுவேன். பட் உங்களுக்கு வந்து டிப் ஆஃப் வீக் நீங்கள் அதை பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. தட்ஸ் இட். ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆயில் சர்வீஸ் சேஞ்ச் பற்றி உங்களுக்கு வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் see you soon. Next video. Bye. Take care and do what you my dear friends. Bye. Love you. Take care and stay happy and stay safe. வீட்டிலே இருங்க. Stay safe. Stay happy. Bye. Thank you.